ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, எப்படி தமிழ் மக்கள் வந்து கௌரி விரதம், காரடையான் நோன்பு இதெல்லாம் கொண்டாடுறாங்களோ, அது மாதிரி நகரத்தாருக்கு மட்டுமே உரித்தான பிள்ளையார் நோன்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது செவி வழியாக கேட்ட கதைகளை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது வந்து இதில் காவேரி பூம்பட்டினத்தில் வந்து நம்ம நகரத்தார் இருக்கும்போது அவங்க வந்து எப்போவுமே வந்து ஒரு சில ஆண்கள் வந்து வெளியூருக்கு போய் கப்பல் மூலமாக போய் வாணிபம் செய்ய போவாங்க. அது மாதிரி சில செட்டியார்கள், நகர செட்டியார்கள் போகும்போது திடீர்னு காற்றும் அடித்து கப்பல் எந்த பக்கமும் போக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாக போயிடுச்சு. என்னடா இது, கப்பல் எங்கேயோ போகுதே. அவங்க போகும்போது அந்த காவேரி பூம்பட்டினத்துலேருந்து ஒரு மரகத பிள்ளையாரையும் அவங்க கூட எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தினம் ஒரு நூல், அவங்க வேஷ்டியிலேருந்து ஒரு நூல் எடுத்து வச்சு அந்த மரகத பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சு, அப்பா நீ தான்ப்பா எங்களை காப்பாற்றணும், எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. அவங்க வந்து அங்கே காவேரி பூம்பட்டினத்துலேருந்து என்னைக்கு கிளம்புனாங்கன்னா, திருக்கார்த்திகை அன்னைக்கு கிளம்புனாங்க. அதுலேருந்து 21 நாள் சஷ்டியும் சதயமும் ஒன்று கூடி வர்ற அன்னைக்கு ஒரு 21வது நாள் வந்து கப்பல் வந்து ஒரு கரையை அடைஞ்சிச்சு. அன்னைக்கு வந்து இவங்க 21 நூல் அதில் சேர்த்துருந்தாங்க. அதை வந்து திரியாக்கி அவங்க கொண்டுட்டு போயிருந்த அரிசி மாவையும் அதை இடித்து வெல்லத்தை அதோடு சேர்த்து பிள்ளையார் மாதிரி பிடிச்சி இந்த திரியை, இந்த வேஷ்டியிலேருந்து எடுத்த நூலை திரி மாதிரி வச்சு அதை நெய்யில் நனைச்சி விளக்காய் ஏற்றி பிள்ளையாரப்பா அப்படின்னு இந்த மரகத பிள்ளையாரை கும்பிட்டாங்க. அன்னையிலேருந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. வீட்டுக்கு திரும்பி வந்து வீட்டில் இருந்த பெண்கள்கிட்ட இந்த கதையை சொன்னோம்னா, ஆச்சிமார்கள் அந்த சஷ்டியும் சதயமும் இதில் மார்கழி மாதம் வர்ற அன்னைக்கு இந்த பிள்ளையார் நோன்பை விமர்சையாக கொண்டாடினாங்க. இது ஒரு கதை. அடுத்த கதை என்னென்னா, அதே காவேரி பூம்பட்டினத்தில் ஒரு நகரத்தார் குடும்பம் இருந்தது. அதில் வந்து அந்த ஆட்சி வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த செட்டியார் வந்து அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. அதை வளர்க்குறதுக்காக அவர் 2ஆம் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. 2ஆவதாக வந்த ஆட்சி வந்து இந்த முதல் தாரத்து பொண்ணை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. இல்லாததெல்லாம் சொல்லி அந்த பொண்ணை அடிக்கிறது, உதைக்கிறது, திட்டுறது, இது மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அவங்க இந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு, தீபத்தன்னைக்கு வீட்டில் பலகாரம்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க மோதிரத்தை கழட்டி இந்த காலம் மாதிரி அப்போ வந்து கேஸ் அடுப்பெல்லாம் கிடையாது. விறகு அடுப்பில் அவங்க பலகாரம், இனிப்பு பலகாரம்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மோதிரத்தை கழட்டி அங்கே வச்சுட்டு அவங்க வேலையெல்லாம் செஞ்சாங்க. அப்புறம்தான் அவங்களோட மோதிரம், அவங்க வைர மோதிரம், அது வைர மோதிரம் ஞாபகம் வந்தோடனே இந்த மூத்த தாரத்து பெண்ணு தான் அதை எடுத்துக்கிட்டான்னு சொல்லி அவளை அடித்து உதைச்சாங்க. அந்த பொண்ணோட, அந்த ஆட்சியோட சொந்தக்காரங்களும் அந்த பொண்ணு தான் திருடிட்டான்னு சொன்னோன்னே அந்த பெண்ணோட தந்தைக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, யார் பக்கம் பேசுகிறதுன்னு தெரியல. 2வது மனைவி பக்கமாக பொண்ணு பக்கம் பேசுகிறதான்னு அவங்களுக்கு தெரியல. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படி கண் கலங்கி நின்னார். இந்த பொண்ணு வந்து அந்த மரகத பிள்ளையார்கிட்ட போய், அப்பா பிள்ளையாரப்பா நீ தான் என்னை காப்பாற்றணும், நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க, இந்த ஊர் மக்கள் முன்னாடி நான் சொல்கிறேன், நான் அந்த வைர மோதிரத்தை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி, பிள்ளையாரப்பா நீ இதை வந்து நிரூபிக்கிற வரைக்கும் நான் என் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி உட்காந்துடுறா. இன்னையிலேருந்து நான் ஒரு ஒரு நூலாக என் புடவையிலேருந்து எடுத்து வைக்கிறேன்ட்டு புடவையிலேருந்து ஒரு ஒரு நூலாக எடுத்து அந்த மரகத பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சா. தினமும் வந்து தெனமாவும் சர்க்கரையும் தேனும் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தா. ஒரு வேளை அதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தா. இப்படியே போயிடுச்சு. 21வது நாள் வந்து திருப்பி அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க, இந்த பொண்ணு என்ன செய்ய போகிறான்னு பார்க்குறதுக்காக. 21வது நாள் வந்து திடீர்னு பார்த்தா அந்த கோயிலேருந்து எறும்பு, பிள்ளையார் எறும்புன்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த எறும்பு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. அந்த பிள்ளையார்கிட்ட இருந்து சாரையாக கூட்டம் கூட்டமாக வந்துச்சு. இதனடா இவ்வளோ கூட்டம் கூட்டமாக வருதுன்னு பார்த்தா அந்த பிள்ளையார் எறும்பெல்லாம் அப்படியே வரிசையாக போச்சு. அது பின்னாடியே மக்கள் எல்லாம் போனாங்க. அது எங்கே போச்சுன்னா இந்த பெண்ணோட வீட்டுக்கு போச்சு. போய் சமையல் அறைக்கு பக்கத்தில் வந்து எல்லாம் ஒரு பொந்துக்குள்ளே போச்சு. என்னடா இந்த இந்த பொந்துக்குள்ளே எல்லாம் போகுதுன்னா இந்த பொந்தை உடச்சி பார்த்தா அதுக்குள்ளே வைர மோதிரம் இருந்தது.
உடனே மாற்றாந்தாய் வந்து அதை எடுத்துக்கிட்டு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அதிலிருந்து அந்த பெண்ணை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இது ஒரு கதை. 3வதாக இன்னொரு கதை என்ன சொல்கிறாங்கன்னா, அதே காவேரி பூம்பட்டினத்தில் பிள்ளையார் வந்து கஜமுக அசுரனை வந்து வதம் பண்ணதையும் அவங்க வந்து பிள்ளையார் நோன்பாக கொண்டாடுறாங்க. சஷ்டி சதயத்தன்னைக்கு தான் அவர் கொன்னதாகவும், அதனால் அதை பிள்ளையார் நோன்பாக கொண்டாடுறதாகவும் சொல்லுவாங்க. இதை வந்து நகரத்தார் வந்து ஆவாரம்பூ, நெல்கதிர் இதெல்லாம் எடுத்து அந்த ஆவாரம்பூ குச்சியில் ஒரு சின்ன இது மாதிரி கட்டி அதை வச்சு சாமி கும்பிட்டு நடுவீட்டு கோலம் போட்டு இலை எடுத்து பிள்ளையார் மாதிரி அதை பிடிச்சி அதை ஏற்றி சாப்பிட்டு வடை, பணியாரம், இது கொழக்கட்டை இதெல்லாம் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க. இதுதான் நான் செவி வழியாக கேட்ட கதை. இன்றைக்கி அந்த பிள்ளையார் நோன்பு வந்து நகரத்தார் கொண்டாடுவாங்க இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு. அதுக்காக இந்த கதையை நான் சொன்னேன். இது உங்களுக்கு இந்த காலத்து இளைஞர்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அதனால் இதை பார்த்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்னு நான் விருப்பப்படுறேன். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.